ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 15 मार्च 2024। बाप दादा बच्चों के दुख की लहर की बातें सुनकर व देखकर सोचते हैं कि सुख के सागर के बच्चे बेगमपुर के बादशाह फिर दुख की लहर कहाँ से आई। பாப் தாதா குழந்தைகளினுடைய அந்த துக்கத்தின் விஷயங்களை கேட்டு, சில நேரம் யோகத்தில் நம்ம பாபாவுக்கு நம்மளோட விஷயங்கள் சொல்லுவோமா, பாபா இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, இந்த துக்கம் ஏற்பட்டது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்ட்டு. அப்போ பாபா யோசிக்கிறாரா, சுகக்கடலினுடைய குழந்தைங்க இவங்க, கடவுளுடைய குழந்தைகள். ஆக இவர்களே கவலையற்ற மகாராஜாவாக இருக்கக்கூடியவர்கள். பிறகு இவர்களிடம் எங்கிருந்து கவலை வந்தது? ब्राह्मणात्मा ये जहाँ भी हो दुख के वायुमंडल के बीच भी कमल समान है। ஆக பிராமண ஆத்மாக்கள் எவ்வளவுதான் துக்கமான ஒரு உலகத்தில் இருந்தாலும், அந்த மாதிரியான ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும், துக்கத்தின் அலைகள் உங்கள் அருகில் வரவே முடியாது. நீங்கள் எப்படி இருப்பீங்க? எப்பொழுதுமே குஷியுடைய மகாராஜாவாக இருப்பீர்கள். துக்கு சே ஞாரே பேகம்பூர் கே பாட்ஷா ஹே. பாபா சொல்லாரு, நீங்கள் துக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள், கவலையற்ற உலகத்தினுடைய எஜமானர்கள். அப்போ நீங்கள் உள்ள எவ்வளோ குஷியாக இருப்பீங்க. உன்னை कोई भी दुख की लहर अपनी तरफ खींच नहीं सकती. எனவே அத்தகைய ஆத்மாக்களை எந்த ஒரு துக்கத்தினுடைய அலையும், வேற எந்த ஒரு தமோ பிரதானமான விஷயமும் தன் பக்கம் கவர்ந்தெழுக்க முடியாது. ஏன்னா ஆத்மா உள்ளுக்குள்ளவே எல்லா சம்பந்தங்களோடும் எல்லா பிராப்திகளும் கிடைக்க பெற்று ரொம்ப குஷியாக இருக்கிறதுனால துக்கத்தினுடைய அலைகள் அந்த ஒரு தூய்மையான ஆத்மாவிடம் நெருங்கவே நெருங்காது. எனவே பாபா நமக்கு இன்னைக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சுகக்கடலினுடைய குழந்தை அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த ஒரு குஷியில் இருங்க, அந்த ஒரு ஸ்மிருதியில் இருங்க. அப்போ தானாகவே உங்களோட துக்கத்தினுடைய அலைகள் முடிந்து விடுகின்றது. நீங்கள் சுகம் நிறைந்த குஷியான ஆத்மாவாக இருக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.